தினம் ஒரு திருக்கோயில் வரிசையில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற ஆலயம் திருநின்றவூர் அருள்மிகு பக்தவத்சல பெருமாள். பக்தர்களை காக்கக்கூடியவன் பக்தவத்சலன். தன் பக்தனின் வேண்டுகோளுக்கிணங்கி பெருமாள் நிச்சயமாக எழுந்தருள்வார் என்பதை நிரூபித்த திருத்தலம் இது. பெருமாளே அப்படி வந்த திருத்தலம்தான் திருநின்றவூர். இங்கே குடிகொண்டிருக்கிற பெருமாள் பக்தவத்சலன். தாயார் திருநாமம் என்ன தெரியுமா? என்னை பெற்ற தாயார். பெயரை கேட்டாலே பிரமிப்பாக இருக்கிறதல்லவா? வாருங்கள், திருநின்றவூர் அருள்மிகு பக்தவத்சல பெருமாள் ஆலயத்தை தரிசிக்கலாம். எங்கே இருக்கிறது திருநின்றவூர்? சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து திருவள்ளூர் செல்லக்கூடிய மின்சார ரயிலில் பயணித்தால் திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன் வரும். இங்கிருந்து அருகே காணப்படுகிறது இந்த அற்புதமான ஆலயம். பெருமாளுக்கு உகந்த 108 திவ்ய தேச திருத்தலங்களுள் இதுவும் ஒன்று. இந்த ஆலயத்திலே பெருமாளின் தரிசனத்தை பெற்றவர்கள் சமுத்திரராஜன் மற்றும் வருண பகவான். பத்திரபுரி என்பது புராண காலத்து பெயர். பத்திரம் என்றால் இலையை குறிக்கக்கூடியது. ஒரு காலத்தில் இந்த இடம் துளசி வனமாக காணப்பட்டதாம். 7ஆம் நூற்றாண்டில் அரசாண்ட பல்லவ மன்னன் ராஜசிம்மன் காலத்தில் இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கலாம் என்று ஒரு குறிப்பு சொல்கிறது. இந்த ஆலயத்திலே அருளுகின்ற தாயாரின் திருநாமம் என்னை பெற்ற தாயார். கேட்பதற்கே எத்தனை ஆனந்தமாக இருக்கிறது. நமக்கு எத்தனையோ உறவு முறைகள் இருந்தாலுமே அதில் நாம் சிறப்பித்துச் சொல்லப்படுவது தாயார் என்கிற உறவைதான். என்னை பெற்ற தாயார். நாமெல்லாம் பல சந்தர்ப்பங்களில் பெருமை அடைந்திருப்போம். நமது தாயார் எப்படியெல்லாம் நம்மை வயிற்றில் சுமந்து பெற்றெடுத்திருப்பாள், எத்தனை பேரையும் புகழையும் அடைய வைத்திருப்பாள் என்றெல்லாம் வியந்து பார்க்கிறோம் அல்லவா? அந்த அளவுக்கு புனிதமான ஒரு உறவு தாயார். என்னை பெற்ற தாயார். இந்த பெயர் இந்த தாயாருக்கு வருவதற்கு என்ன காரணம்? ஆலய தலபுராணத்தை பார்ப்போமா? குடும்பம் என்று இருந்தாலே கணவனுக்கும் மனைவிக்கும் ஊடல் வருவதற்கு உண்டான வாய்ப்பு அதிகம். எந்த குடும்பத்திலாவது கணவனுக்கும் மனைவிக்கும் ஊடல் வராமல் இருக்கிறது என்று சொன்னால் அது உலக அதிசயமே. இதில் வைகுந்தமும் விலக்கல்ல. வைகுந்தத்திலே ஒரு நாள் பெருமாளிடம் கோபம் கொண்டாள் மகாலட்சுமி. இருவருக்கும் ஏதோ சிறு ஊடல். இதன் காரணமாக வைகுந்தத்தை விட்டு கோபத்துடன் புறப்பட்டு மகாலட்சுமி தேவி புறப்பட்டு வந்தாள். அவள் புறப்பட்டு வந்து நின்ற இடம்தான் திருநின்றவூர். திரு என்கிற வார்த்தை மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது. நின்ற என்பது நிற்றல் என்பதை குறிக்கக்கூடியது ஊர். அதுதான் திருநின்றவூர். கணவனை விட்டு ஒரு மனைவி பிரிந்து சென்று விட்டால் அவளை எப்படியேனும் மீண்டும் அழைத்து வர வேண்டும். ஆனால் கணவன் இதில் முன்னிலை வகிக்க மாட்டான். அதுபோல இந்த மகாலட்சுமி தேவியை மீண்டும் வைகுண்டம் அழைத்துச் செல்வதற்கு யார் முன்வந்தார் தெரியுமா? சமுத்திரராஜன். என்ன காரணத்தினால் சமுத்திரராஜன் சமாதானம் செய்ய விரும்புகிறார்? லக்ஷ்மி தேவி பிறந்தது திருப்பார்கடலில்.
கடலுக்கு அதிபதி சமுத்திரராஜன். ஒரு வகையில் இந்த மகாலட்சுமி தேவிக்கு தந்தை முறைதான் சமுத்திரராஜன். ஒரு மகளின் கண்களில் நீர் வருவதை எந்த ஒரு தந்தையும் விரும்ப மாட்டார். கோபத்துடன் பிரிந்து சென்ற மகாலட்சுமி தேவியை மீண்டும் வைகுந்தம் அழைத்து வர வேண்டும் என்பதற்காக சமுத்திரராஜன் புறப்பட்டு திருநின்றவூருக்கு வருகிறார். தனது மகளான மகாலட்சுமி தேவியை சமாதானப்படுத்துகிறார். மீண்டும் வைகுந்தம் வரவேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறார். ஆனால் மகாலட்சுமி ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன காரணம் தெரியுமா? இந்த கோபத்திற்கு காரணமான அவரே மீண்டும் இங்கு வந்து என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்கிறாள். நியாயம்தானே? கணவனுடன் ஏற்பட்ட கோபத்துக்கு யார் பொறுப்பேற்பது? கணவன்தானே. அந்த வகையில் கணவனான திருமாலையே திருநின்றவூருக்கு வரச் சொன்னாள் மகாலட்சுமி தேவி. சமுத்திரராஜன் வைகுந்தம் சென்று பெருமாளிடம் இந்த தகவலை தெரிவிக்கிறார். பக்தர்களை ஆட்கொள்வதில் இனியவனான அந்த பெருமாள் தோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சமுத்திரராஜனை முன்னே நடக்கச் சொல்கிறார். பின்னால் பெருமாள் தொடர்கிறார். இருவரும் திருநின்றவூருக்கு வந்துவிட்டார்கள். இந்த வேளையிலே மகாலட்சுமி தேவியை பார்த்த சமுத்திரராஜன் எப்படியேனும் இவளை வைகுந்தத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காக, என்னை பெற்றெடுத்த தாயாரே, நீ வைகுந்தம் வரவேண்டும், வைகுந்தத்தில் ஆட்சி செலுத்த வேண்டும் என்று சொல்கிறார். தனது மகளையே தாயாராக பாவித்து அந்த தாயையே அழைப்பதாக சமுத்திரராஜன் இந்த இடத்தில் உருக்கமாக பேசுகிறார். தனது மாமனாரின் உருக்கமான பேச்சை கேட்ட மாலவனும் மகாலட்சுமி தேவியை பார்த்து சமரசம் செய்கிறார். மகாலட்சுமி தேவியும் சமாதானம் ஆகிறாள். அதன் பிறகு மகாலட்சுமியும் திருமாலும் வைகுந்தம் செல்ல சமுத்திரராஜன் கடலுக்கே சென்று விட்டார். இணங்கி இந்த இடத்தில் பக்தன் என்பது சமுத்திரராஜனை குறிக்கக்கூடியது. அவனது வேண்டுகோளுக்கிணங்கி பெருமாள் இங்கு வந்த காரணத்தினால் இங்கு அமைந்திருக்கின்ற பெருமாளின் திருநாமம் பக்தவத்சலன். என்னை பெற்றெடுத்த தாயே என்று சொன்ன காரணத்தினால் இங்கு அமைந்திருக்கின்ற தாயாரின் திருநாமம் என்னை பெற்றெடுத்த தாயார். அதை சுருக்கமாக என்னை பெற்ற தாயார் என்று சொல்கிறார்கள். இந்த தாயாருக்கு சுதாவல்லி என்கிற இன்னொரு திருநாமமும் உண்டு. புராண காலத்திலே இந்த ஊர் தின்னனூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது. இந்த ஆலயத்திலே அருளுகின்ற உற்சவ பெருமாள் பத்தராவி பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார். விஜயநகர பேரரசர்கள் காலத்தைச் சார்ந்த ராஜகோபுரம் பிரம்மாண்டமாக காட்சி தருகிறது. பலிபீடம், கொடிமரம், கருட பகவான் சந்நிதி, மகாமண்டபம், உள்மண்டபம் என்று நீள்கிறது கருவறை தரிசனம். கருவறையிலே ஸ்ரீதேவி பூதேவியுடன் பெருமாள் பஞ்சாயுதம் தாங்கி சுமார் 11 அடி உயரத்தில் கிழக்கு நோக்கி தரிசனம் தருகிறார். மூலவருக்கு வலப்புறத்தில் தாயார் திருச்சன்னதி, என்னை பெற்ற தாயார் திருச்சன்னதி. தாயார் இந்த திருத்தலத்திலே நிரந்தரமாக வாசம் கொண்டிருப்பதால் சகல வளங்களையும் அருள்பவளாக காட்சி தருகின்றார். இந்த ஆலயத்திலே ஆண்டாள், ஆழ்வார்கள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள், சேனை முதல்வன், சக்கரத்தாழ்வார், அனுமன், ஏரிகாத்தராமர், ஆதிசேஷன் உள்ளிட்ட ஏராளமான சந்நிதிகள் காணப்படுகின்றன. பன்னிரு ஆழ்வார்களுள் திருமங்கையாழ்வார் முக்கியமானவர்.
பல திவ்யதேச திருத்தலங்களை மங்களாசாசனம் செய்து கொண்டே இந்த தலத்தின் வழியே பயணிக்கிறாராம். ஆனால் திருநின்றவூர் என்று சொல்லப்படும் இந்த திருத்தலம் பற்றி அவர் பாடவில்லை. இந்த இடத்தை கடந்து சென்று விட்டார். இந்த விஷயத்தை அறிந்த தாயார் பெருமாளிடம் சொல்கிறாராம், திருமங்கை ஆழ்வார் இந்த தலம் வழியே சென்றிருக்கிறார், ஆனால் நம்மை பற்றி பாடவில்லை. உடனே போய் அவரிடம் பாசுரம் பெற்று வாருங்கள் என்று அனுப்புகிறார். தன் மனைவி சொன்ன வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொண்டு பெருமாளும் பாசுரம் பெறுவதற்காக திருமங்கை ஆழ்வார் சென்ற பாதையில் தொடர்ந்து செல்கிறாராம். ஆனால் அதற்குள் மாமல்லபுரம் கடல்மல்லை ஆலயம் சென்றுவிட்டார் திருமங்கை ஆழ்வார். அந்த திருத்தலத்திலே திருமங்கை ஆழ்வாரை பார்த்து பாசுரம் கேட்கிறார் பெருமாள். எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள்! பெருமாளே ஆழ்வாரிடம் பாசுரம் கேட்கிறார். இதை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பக்தனின் பெருமையை உணர்த்துவதற்காக பெருமாளே இப்படி பாடல் கேட்டு வாங்கினார் என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். பெருமாளே கேட்டபின் ஒரு பாசுரத்தை பாடுகிறாராம் திருமங்கை ஆழ்வார். அந்த பாடலின் பொருள் என்ன தெரியுமா? எம்பெருமான் என் பாடல் கேட்டு வந்து நின்றதை நான் கண்டது கடல் மல்லையாகிய மாமல்லபுரம் திருத்தலத்தில் என்று பாடுகிறாராம். ஒரே ஒரு பாடலை கேட்டு வாங்கிக் கொண்டு பெருமாள் திருநின்றவூருக்கு திரும்புகிறார். தாயாரிடம் சொல்கிறார். தாயார் விடவில்லை. என்னது, எல்லா தலங்களுக்கும் 10க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியிருக்கிறார், நமக்கு மட்டும் ஒரே ஒரு பாட்டு தானா? இந்த திருத்தலத்திற்கு ஒரு பாடல் தானா என்று தாயார் கேட்டு மீண்டும் பெருமாளை திருமங்கை ஆழ்வாரிடம் அனுப்புகிறாள். மீண்டும் ஆழ்வாரிடம் செல்கிறார் பெருமாள். அதற்குள் பல திருத்தலங்களை தரிசித்த திருமங்கை ஆழ்வார் திருவாரூருக்கு அருகே இருக்கக்கூடிய திருக்கண்ணமங்கை திருத்தலத்திற்கு சென்று விடுகிறார். திருக்கண்ணமங்கை திருத்தலத்தில் குடிகொண்டிருக்கிற பெருமாளை திருமங்கை ஆழ்வார் பாடிக்கொண்டிருக்கிற போது திருநின்றவூர் பெருமாளும் ஓரமாக நின்று இந்த திருமங்கை ஆழ்வாரை பார்த்தாராம். அதன் பிறகு திருமங்கை ஆழ்வார் இந்த திருத்தல பெருமானையும் பாடினாராம். இப்படித்தான் மங்களாசாசனம் பெற்ற திருக்கோயில் திருநின்றவூர். தங்களை தரிசிக்காமல் போனாலும் திருமங்கை ஆழ்வாரிடம் இருந்து பாசுரம் பெற்ற இந்த திருத்தல பெருமாள் நமக்கு பல பாடங்களை உணர்த்துகிறார். மற்றவர்கள் நம்மை மதியாமல் போனாலும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அவர்கள் மீது நாம் இரக்கம் கொண்டு பழக வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. இந்த காலத்திலே நற்குணங்களை பெறுவது என்பது அரிது. அத்தகைய குணங்களை எப்படியெல்லாம் பெற வேண்டும் என்பதற்கு சாட்சிகளாக அந்த காலத்திலே ஆலயத்திலே நிகழ்ந்த நிகழ்வுகள் காரணமாக உள்ளன. குபேர பகவான் தன் நிதியை இழந்து வாடிய போது இந்த திருத்தலம் வந்து தாயாரை வழிபட்டானாம். அதனால் இந்த ஆலயத்திலே தாயாரை வழிபட்டால் சகலவிதமான ஐஸ்வர்யங்களும் நம்மை வந்தடையும் என்பது நம்பிக்கை. திருநின்றவூர் அருள்மிகு பக்தவத்சல பெருமாள். வேறு எங்கும் தரிசித்திராத வகையில் ஆதிசேஷன் இந்த ஆலயத்திலே தனிச்சந்நிதி கொண்டிருக்கிறார்.
புதன்கிழமைகளில் இந்த ஆதிசேஷனை தரிசிப்பது வெகு சிறப்பானதாக சொல்லப்படுகிறது. இவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து பாயசம் நிவேதனம் செய்தால் நற்பலன்களை பெறலாம். ராகுகேது உள்ளிட்ட சர்ப்பதோஷங்கள் அனைத்தும் இந்த ஆதிசேஷன் அருளால் விலகும். இன்றைக்கு சர்ப்பதோஷத்தினால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து ஆதிசேஷனை வணங்கினால் நலன் பெறலாம். இந்த ஆலயத்தை வருண பகவானும் வணங்கியிருக்கிறான். வருண பகவான் ஒரு தீர்த்தமும் ஏற்படுத்தியிருக்கிறான். அந்த தீர்த்தம் வருண புஷ்கரணி என்றே அழைக்கப்படுகிறது. மாதா மாதம் வருகிற பௌர்ணமி, உத்தரம், திருவோணம் ஆகிய தினங்கள் ஆலயத்தில் வெகு விசேஷம். வெள்ளிக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் இந்த பெருமாளை தரிசிப்பதற்காக திரளான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகிறார்கள். பெருமாள் ஆலயம் என்று சொன்னால் விழாக்களுக்கு பஞ்சமா? பங்குனியில் திருவோண விழா, சித்ரா பௌர்ணமி, திருக்கல்யாண உற்சவம், தீபாவளி, திருக்கார்த்திகை, வைகுண்ட ஏகாதசி, மாசிமகம், தைப்பொங்கல், ரதசப்தமி என்று எண்ணற்ற திருவிழாக்கள் ஆலயத்தில் விமரிசையாக நடக்கின்றன. இந்த ஆலயத்தின் தலவிருட்சம் பாரிஜாதம். இந்த ஆலயத்திலே எவற்றுக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யலாம்? ராகுகேது மற்றும் சர்ப்பதோஷங்களுக்கு ஆதிசேஷன் அருள்கிறார் என்று பார்த்தோம். திருமண கோலத்தில் இந்த ஆலயத்தில் பெருமாளும் தாயாரும் தரிசனம் தருகின்ற காரணத்தினாலே திருமணத் தடை அகல இந்த ஆலயத்தில் வணங்கலாம். தங்களின் மாங்கல்ய பலம் பெருகுவதற்கு பெண்கள் இந்த தாயாரை வணங்கினால் அது நிலைத்து நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் நாம் எதை இழந்தாலும், அது பொருளாக இருந்தாலும் வேறு எதுவாக இருந்தாலும், அவை நமக்கு மீண்டும் கிடைப்பதற்கு இந்த ஆலயத்தின் பெருமாள் தரிசனம் நமக்கு உதவுகிறது. பெருமாள் ஆலயத்தை தரிசிக்க வருகிற பக்தர்கள் அருகில் இருக்கிற சிவாலயத்திற்கும் செல்ல வேண்டும். இந்த சிவாலயத்தில் குடிகொண்டிருக்கிற இறைவன் இருதயாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார். பூசலார் என்கிற நாயனாரின் பக்தி காரணமாக இந்த இடத்திலே எழுந்தருளியிருக்கிறார் இந்த இறைவன். ஏற்கனவே இருந்த ஆலயத்தை மீண்டும் கட்டுவிக்க வேண்டும் என்பதற்காக மனதாலேயே கோவில் கட்டி இந்த இறைவனை தரிசித்தவர் பூசலார். என்னை பெற்ற தாயார் பக்தவத்சலன் அருளும் ஆலய தரிசனம் செய்தீர்களா? வாழ்க்கையில் எந்த ஒரு காலத்திலும் கோபம் கொள்ளக்கூடாது என்பதை என்னை பெற்ற தாயார் கதை மூலம் அறிந்தீர்களா? உண்மையான பக்தன் மறதியின் காரணமாகவும் கால நேர சூழல் காரணமாகவும் தன்னை கடந்து சென்றுவிட்டான் என்பதை அறிந்தும் தாயாரே அனுப்பி பெருமாள் பாசுரம் பெற்று வந்த நிகழ்வு எதை உணர்த்துகிறது? வாழ்க்கையில் நல்லவர்கள் கிடைப்பது அபூர்வம். அப்படி கிடைத்துவிட்டால் நாம் எத்தகைய கஷ்டங்களை அனுபவித்தாலும் அவர்களிடம் இருந்து விலகக்கூடாது, அந்தஸ்து பார்க்கக்கூடாது என்பதை உணர்ந்தீர்களா? இருந்த இடத்தில் இருந்தவாறு என்றென்றும் வளம் பரப்பும் தாயாரையும் அருளை அள்ளி வழங்கும் பக்தவத்சலனையும் தரிசித்து பரவசம் கொள்வோம், பகட்டில்லா வாழ்வு பெறுவோம்.